நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2024 குரு பெயர்ச்சி பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை மாலை 5 மணி 21 நிமிஷத்துக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த வருஷம் எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ மேச ராசியில் பிறந்த மேசம், அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இதற்கு முன்னாடி ஜென்மத்தில் குரு இருந்து வனவாச குருவாக உங்களுக்கு இருந்தார். அந்த வனவாச குரு தான் அலைச்சல் திரிச்சல், எதற்கெடுத்தாலும் வெற்றி காரியங்கள் வந்து எந்த ஒரு காரியம் வெற்றி வாய்ப்பு என்பது கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு குரு உங்களுக்கு தனக்காரன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி வருவதால் அந்த குரு பெயர்ச்சி என்று ஒரு நல்ல பண வருவாய், தன வருவாய், பொருள் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது. அந்த மாதிரி சொன்ன வார்த்தை நம்ம சொல்லிட்டுங்கிறதா அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு மேசராசிக்கு இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் மிக சிறப்பாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் பண்ணக்கூடிய யோகமும், புத்திரப்பாக்கியவங்களுக்கு புத்திரப்பாக்கியம் கொடுக்கக்கூடிய யோகமும் இந்த வருஷம் சிறப்பாகவே இருக்குது. அதுபோல் நான் மாணவர்கள் வந்து பரீட்சை எழுதியிருக்கேன், வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்றத வேலைவாய்ப்பு மிக சிறப்பாகவே கிடைக்கும், நல்லா இருக்குது. அதேமாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை மேன்மை ஓங்கும், கல்வி பலம் மேல் படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கும், வெளிநாட்டு பயணம் மிக சிறப்பான யோகம் நல்லாவே இருக்குது. நினைத்தது எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு இந்த மேசராசியில் சிறப்பாக இருக்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கந்தாயபலம் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 8 பங்கம், விரயம் 14 பங்கம் அப்படின்னு பொதுவான பலன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு நல்லாவே இருக்கிறதால குருவால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. குரு பேச்சு மிக சிறப்பான பேச்சாக தான் இருக்குது. அதுமாரி எதுலேயும் எந்த தொழிலும் முனைப்புடன் சிறப்பாக செயல்படுங்க. வாழ்க்கையில் நல்லா வெற்றி பெற்று எதுக்கு எடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. ரிஷபராசி நேயர்களே, கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, ரோகிணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த விரைய செலவு அதிகமான ஒரு விரைத்தெல்லாம் கொடுத்துச்சு. வெளிநாட்டுக்கு சென்னிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ்க்கையிலையும் அவ்வளோ ஒரு வருமானத்தை சிறப்பாக கொடுக்காது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்கள் போன நீங்கள் இப்போ குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு குருவோட பலம் லக்கணத்துக்கு ராசிக்கு 1ல் குரு இருப்பதால் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க ராசி கோச்சார ரீதியாக. ஆனால் கோச்சார ரீதியான குரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பு இல்லை. குரு வந்து 1ஆம் இடத்துல இருப்பது மிக சிறப்பான பலமே தவிர நல்லாயிருக்கும். அந்த குரு வந்து சுக்கிரனோட வீட்டில் வரதாலும் சுக்கிரன் வந்து நல்ல பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடியது தான், குரு நல்ல பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடியது தான். அப்படிங்கிறதால குரு நம்மளுக்கு வந்து நல்லது ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுப்பாரு. அதுமாரி உங்களுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்வையை பார்க்குறதால உங்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைப்பு மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லது ஒரு யோகமும். அதேமாரி பூரிய சொத்தால் இருக்க பிரச்சனை வந்து விலகும், பூரிய சொத்து வாங்கக்கூடிய யோகமும், பூர்வீகத்தால் பங்காளி வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்காளி வீடு சண்டை நிவர்த்தியாகி பங்காளி ஒற்றுமை கொடுக்கும். கூட்டு தொழில் மிக சிறப்பாகவே இருக்குது, கூட்டாளியும் பாதிப்பில் இல்லை. அதுபோல் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் உடனே கைகூடும். அது மாதிரி யோகம் மிக சிறப்பாக இருக்குது. அதுபோல் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்வையாம் குரு பார்ப்பதால் நம்மளுக்கு வந்து அப்பாவுடைய சொத்து, பூர்வீகடைய சொத்து, முன்னோருடைய சொத்து சிறப்பாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக இருக்கிறதால குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. ஆண் குழந்தை சிறப்பாக பிறக்கும். மேற்கொண்டு எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. அதை மாணவர்கள் படிச்சிருந்தாங்கன்னா அந்த படிப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு நம்ம கிடைக்கும் தவிர எந்த பாதிப்பில் இல்லை, மிக நல்லா தான் இருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுனம் இதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல வந்து இருந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்து குரு வந்திருக்காரு. 12ஆம் இடம் வந்து நல்ல அயன சயன போக பாக்கியம் விரைத்தெல்லாம் கொடுப்பாரு. அயன சயன போகியான குரு வந்து அவர் சுபரை தவிர பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த குரு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு, மன நிம்மதியை கொடுப்பாரு. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு பாதிப்பில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரை குருவாக இருக்கிறதால சுப விரயங்களை தான் பண்ணிக்கலாம். சுப விரயம் என்பது ஒரு நகை வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், அது நாமளே பார்த்து செய்யக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு இருக்குது தவிர எந்த பாதிப்பு இல்லை. அதுமாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குருவாக்கப்பட்டது நாளை பார்க்குறாரு. நாலாம் என்பது இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம்,
மிக சிறப்பாக இருக்குது. பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகமும் மிக அற்புதமான யோகமாக இருக்குது. அது மாதிரி தாய் வழியால் சொத்து, தாய் வழி உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து உறவு கொண்டாட வருவாங்க. தாய் வழி உங்களுக்கு ஆதரவு என்பது சிறப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து நிலப்பலம் சொத்து பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிலப்பலம் சொத்து பிரச்சனை வந்து உங்களுக்கு விலகி உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் ஒரு வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது. எனக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கணக்கு சாஸ்திரங்கள் சிறப்பாக படித்தவங்க, கணக்கு சாஸ்திரம் சிறந்து விளங்குவாங்க. நல்லதொரு யோகம். அதுமாரி வெளிநாடு நான் போயிட்டு நல்ல வேலை பண்ண சிறப்பாக கிடைக்குமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியூர் வெளிநாடு சென்று அங்கும் நல்ல சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்குமே தவிர எந்த பாதிப்பு இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கும் இது ஒரு நல்ல பலனாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிக அளவில் வந்து பயப்பட விஷயம் கிடையாது. மிக நல்லது ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் மிதுனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் கந்தாய பலன் அப்படின்னா உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குரு சுபத்தன்மை பெற்றுக்கிறதால சுப செலவுகள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். எந்த ஒரு பாதிப்பு இல்லை கிடையாது. கடக ராசி நேயர்களே, கடகத்தில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, ஆயில்யம் 1, 2, 3 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடகராசி நேயர்களே. இதற்கு முன்னாடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு என்ன பண்ணுறதா 10ல் பார்ப்பான் பதவியை தொலைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் இருந்த குரு உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வேலைவாய்ப்பை போட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம், பொருள் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எதுவுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு வெற்றி வாய்ப்பு, ஒரு பதவி உயர்வு, அரசாங்கத்தால் ஒரு ஆதரவு மிக சிறப்பாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட சுபத்தன்மை அப்படின்னு எடுத்துட்டால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறது, போக்குவரத்து போகிறது பார்த்து நிதானமாக பார்த்து பத்திரமா போயிடுவாங்க. ஏன்னா முடக்குதல் பார்வை 3ஆம் இடத்துல குரு பார்ப்பதால் 3ஆம் இடம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானமாக இருக்கிறதால தைரியத்தை சிறப்பாக செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் ஒரு பாத்ரூம் போனாலும் பார்த்து போயிட்டாங்க. ஏன்னா வழிக்குள்ளலாம் கீழே கைகள் அடிபடலாம் அப்படின்னு அமைப்பு அமைப்பு இருக்குது. ஆனால் 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் நல்லது ஒரு யோகம் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ல் வந்து சனி கிரகம் வந்து அஷ்டம சனியாக நடந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனீஸ்வருக்கு அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா அவருடைய சொந்த வீட்டிலேயே வந்து சனி பகவான் இருக்கிறாரு, நல்லா சிறப்பாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு கடக ராசிக்காரருக்கு எந்த ஒரு பாதிப்பில் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வரவு செலவு பார்த்தீங்கன்னா ஆதாயம் 5 பங்காக இருந்தாலும் 11 பங்கு விரயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாதார சிக்கனத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிக சிறப்பு. அதிகமான எதுவும் செலவு ஆடம்பர செலவு எதுவும் வேண்டாம், நேரமாக பார்த்து செயல்படுங்க. குரு நம்மளுக்கு 11 இருக்கிறதால அது உங்களுக்கு சுப பலமே தவிர ஒன்றும் பாதிப்பில் கிடையாது கடகராசிக்கு நேர்கள். அதுமாரி திருமணம் நடக்காதவங்க திருமணம் என்பது கைகூடும். அதேமாரி நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டுங்க வழியில் நண்பர்கள் நல்ல ஒரு உதவி கிடைக்கும். மனைவி மூலமாக நல்லதொரு வருமானமும், மனைவிக்கு ஒரு நல்லது ஒரு வேலை வாய்ப்பும், திருமணம் நடந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கைகூடும். புத்திரப்பாய்க்கிறவங்களுக்கு புத்திரப்பாய்க்கும் கைகூடும். நண்பர்கள் மூலமாக சொத்து சிறப்பாக வந்து சேரும். அதுமாதிரி கூட்டுத் தொழில் சிறப்பாக அதில் செய்யலாம். எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. கடகராசிக்கு மிக சிறப்பான பலமை தவிர எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. அதுபோல் சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்தான் சீரியஸ்னு இருப்பான், கோபக்காரரு. கோபத்துக்கு எந்த ஒரு பஞ்சமேல கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு இதற்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருந்த குரு நம்மளுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு. 10ல் குரு இருக்கிறதால பதவி பறிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறதால ஒரு பழைய வேலையை விட்டுட்டு புதிதாக வேலை வாய்ப்பு என்பது சிறப்பாக செய்யலாம். எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. அதுபோல் 10ல் குரு இருக்கிறாருன்னு எடுத்துட்டா அது பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க. 10ல் குரு என்பது அது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க. 1, 4, 7, 10ல் வந்து குரு இருப்பது சிறந்த ஒரு யோகமே தவிர எந்த ஒரு பாதகத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கைகூடும், எண்ணங்கள் காரியங்கள் நிறைவேறும். நிலபலம் இல்லாதவர்களுக்கு நிலபலம் வாங்கக்கூடிய வந்து ஒரு யோக பலம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் குரு பார்க்குறதால 7ஆம் இடம் என்பது குரு தன்மையோடு இருக்கார். அவர் குரு யார், நம்மளுக்கு வந்து ஒரு கோவில் கட்டும் பணி சிறப்பாக நடக்கும். கோயில் நிலம் அமையல, கோவில் பணி சிறப்பாக உங்களுக்கு கோயிலுக்காக இடம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சுன்னா கோவில் நிலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். கோவில் கட்டி சிறப்பாக கட்டி முடிக்கக்கூடிய யோகமும் அதில் கும்பாபிஷேகம் போகக்கூடிய நிலவரமும் உங்களுடைய ஜாத குரு பார்க்குறதால மிக சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எதுவும் பயப்பட விஷயம் இல்லை. அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானங்கள் மிக சிறப்பாக இருக்குது. வாக்குஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, தனத்தை பார்க்குறாரு, குடும்பத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறதால பணம் வெளியில் கொடுத்தாலும் பணம் வரல, எனக்கு எப்போ தான் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துட்டா பணம் வரக்கூடிய வாய்ப்புலாம் குரு பேச்சில் மிக சிறப்பாக தான் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. வெளியில் பணம் போனதெல்லாம் திரும்பி வரும். அந்நிய முறையில் எல்லாம் முறையில் போட்டிங்கன்னா அது அந்நிய முறையீடுலாம் சிறப்பாக நமக்கு வந்து சிறப்பாக தலைத்துவங்கும். உங்களுக்கு நல்ல லாப வளர்ச்சியை தவிர ஒன்றும் பாதகமான வளர்ச்சி கிடையாது. அதுபோல் உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்துக்கு எந்த இடத்தை பார்த்துக்கிறார் அப்படின்னு எடுத்துட்டா
உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தவங்க வந்து உங்களுக்கு குரு பார்க்கறதாலையும் 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு யோக பலம் அப்படி தான் இருக்குமே தவிர ஒரு பெருசாக வந்து பெரிய முதலீடு போட்டு பண்ண வேண்டாம். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அதிகமான முதலீடு போட்டு செய்யணும்னா கடன் வாங்கி லோன் போட்டு நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கலாம். எந்த ஒரு பாதிப்பில்லை கிடையாது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலனாக இருக்கிறத தவிர ஒன்றும் பெரிய பாதிப்பில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி பொறுத்தவரை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தவரை அமைமே தவிர இது வந்து நம்மளுக்கு வந்து பொதுவான பலனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சிம்ம ராசிக்கு மிக பலன் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் சிம்ம ராசிக்கு ஆதாயம் 2 பங்கு இருந்தாலும் 14 பங்கு விரயமாக இருக்குது. அது வந்து பொது பலன். நம்மளுடைய கிரகங்களை பொறுத்து மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. கன்னி ராசி. இப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்க உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க. அஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தாங்க. கன்னி ராசி நேயர்களே, கன்னிக்கு மிக அற்புதமான ஒரு யோகம் இந்த வருஷம் மிக சிறப்பாகவே இருக்குது. ஏன்னா கன்னியா மகனை கைப்பிடிக்கணும், கன்னியா மகளை கைப்பிடிக்கணும் அப்படிம்பாங்க. அவங்களாம் நல்லா அன்பாக இருப்பாங்க, பண்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. ஏலியும் கொடுத்தா எந்த ஒரு வேலையும் துணிஞ்சு சிறப்பாக செய்வாங்க. அந்த ஒரு குணம் படைத்தவங்க அந்த கன்னி இலக்கணம், கன்னி ராசிக்காரங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். ராசியை பார்க்குறதால உங்களுடைய வந்து லக்கணத்தை பார்க்குறாரு, ராசியும் பார்க்குறாரு. கன்னி லக்கணத்தை பிறந்தவங்களுக்கும் குரு பார்க்குறாரு, ராசியும் குரு பார்த்து கொண்டு இருப்பார். அப்போ குரு பார்க்க என்ன பண்ணுது, நமக்கு உங்களுக்கு ஒரு கோடி நன்மை அப்படின்னு தசை சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். அப்போ வந்து ஓடி போன 9ஆம் இடத்து குரு மாதிரி நீங்கள் வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அதுமாதிரி வெளியூர் போய்ட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த இடத்தோட வேற இடம் மாறி போகலாம். பூர்வீக சொத்தை விட்டுட்டு வேற இடம் மாறி போகிற அமைப்பும் உங்களுக்கு சிறப்பான பலனை தர மாற்றிக்கலாம். பூர்வீகத்தை மாற்ற நினைக்கிறேன், மாற்றலாமா, தாராளமாக மாற்றிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பாதிப்பில்லை கிடையாது. ஏன்னா குருன் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு எடுத்துட்டா 9ஆம் இடத்த பார்வையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5ஐ பார்க்குறாரு. 5ஆம் இடம் இது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தால் வந்து இனிமேல் எனக்கு பாகப்பிரிவினை எதுவும் நடக்கவே இல்லை, பாகப்பிரிவினைகள் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாகப்பிரிவினைகள் கண்டிப்பாக நடக்கும். பாகவனம் பண்ணிவிட்டு அந்த இடத்த போய்ட்டு வீடு கட்டி சிறப்பாக இருங்க. அதுக்காக பூர்வீகத்தை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல பலனாக இருக்கிறதால அந்த பாதிப்பு இல்லை. மாணவர்களுக்கு நல்லதொரு படித்து வேலை வாய்ப்பு, ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எடுத்து எக்ஸாம் எழுதினாலும் நாலு வேலை வாய்ப்பு என்பது சிறப்பாக கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பு இல்லை. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைவிடும். புத்திரப்பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரப்பாக்கியம் சிறப்பாகவே இருக்குது. நண்பர் வழியில் நல்லா பண உறவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் என்பது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குலதெய்வம் வீட்டிலே இருக்கிற மாதிரி உங்களுக்குலாம். ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்கிறதால குலதெய்வமே குரு அப்படிங்கிறதால நம்ம ஒருத்தர் நினச்சி நம்ம போயிட்டு இருக்கோம். அவரே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு எப்படி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதால அதனால் எந்த பாதிப்பு இல்லை கிடையாது. குரு நம்மளுக்கு வந்து நல்ல பலனாக இருக்கிற தவிர எந்த பாதிப்பு இல்லை. நான் வந்து ஒரு மேற்கொண்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உரிமை கிடைக்குமா எடுத்தீங்கன்னா மேற்கொண்டு எக்ஸாம் இருந்தால் உங்களுக்கு பதவி உரிமை கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை கண்டிப்பாக உறுதியாக கிடைச்சாகும். எந்த பாதிப்பு இல்லை. பலன் மிக சிறப்பாக இருக்கிறத தவிர எந்த பாதிப்பு இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆதாயம் எவ்வளோ விரயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆதாயம் பார்த்தீங்கன்னா 5 பங்காக இருந்தாலும் விரயம் 5 பங்கு உங்களுக்கு வந்து சம பங்காக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா குருவோட பார்வைக்கிறதால அதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அவங்க தசாபுத்தின்னு பொறுத்து பலன் மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து முழுமையான பலன் கிடையாது. இது நம்மளுக்கு கோச்ச ரீதியாகவும் கிரகங்களை பொது பலனை தவிர பாதிப்பு எதுவும் கிடையாது. கிரகம் நல்லாவே இருக்குது. துலாம் ராசியில் பிறந்த சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நீங்கள் ஒரு நீதிமான், நேர்மையானவர், காரியத்தில் முனைப்புடன் செயல்படக்கூடியவர், துப்புரவும் பணி செய்யக்கூடியவர். துலாம்னா அடுத்தவங்க போய் எடை போட்டு பார்க்கக்கூடியவர். நீங்கள் இந்த தொழிலை இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் நுணுக்கமாக ஒரு தொழில் வந்து நுணுக்கமாக கற்று கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க எப்பவுமே. அதில் இந்த துலா ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு 6ல் ராகு இருக்கிறதால 6ஆம் இடம் என்பது ராகு நல்லது ஒரு யோகமாக இருந்தாலும் 12ல் கேது இருக்கிறாரு. அப்போ வயசானவங்களுக்கு கேது என்ன பார்த்தீங்கன்னா அது நல்லது ஒரு யோகம். கேதுனா பின்னாடி நடக்கக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அப்போ 6ல் ராகு இருந்தால் என்ன பண்ணணும், 6ல் ராகு 12ல் கேது கேந்திரத்தில் குரு இப்போ இது மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி அஷ்டமி யோகம்லாம் இருந்தது. அஷ்டமி யோகம்னா நல்ல செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடியது. நான் எக்ஸாம் எழுதுனா வேலைப்பை கிடைச்சேன் என்பது வேலைப்பை என்பது கிடைக்கும். அது மாதிரி யோகம். அதாவது பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைங்களுக்கு வந்து பண முதலீடு செலவு பண்ணேன் நல்லாயிருக்கும். அந்நிய முதலீடு நல்லாயிருக்கும். எல்ஐசி நிறுவனம் சம்மந்தப்பட்ட சிறப்பாக பண்ணிலாம் நல்லாவே இருந்தது. இப்போ குரு நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்றா 8ஆம் இடத்து குரு வராரு. அப்போ 8ஆம் இடத்து குரு நம்மளுக்கு வந்து நல்ல குருவா அப்படின்னு எடுத்துட்டா 8ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா வாலி பட்டம் இருந்து தினை என்ன மாதிரி அது வந்து ஒரு
பேர் வாலி பட்டம் ஒரு அரசர் வந்து பட்டம் வந்து தனியாக நிற்கிற மாதிரி. அப்போ அரசு பதவி போடி கீர்த்தி ஆடம்பரம் அதிகாரம் செல்வாக்கு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு தனியாக நிற்கிற மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு வந்து இருக்கிறதால எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதவி வருதுன்னா அந்த பதவியை தன்னடக்கத்தோடு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஆணவம் பிடித்து எதுவும் தெரிய வேண்டாம். அதிக ஆசை எதுவும் பட வேண்டாம். அதிக கால்நடைகள் எதுவும் வேண்டாம். பணப்பயிர் நம்ம சிறப்பாக பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இருக்கிறத வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதுமாரி இதுக்கு முன்னாடி இருந்தால் நல்லது ஒரு யோகா இருக்கிறதால பாதிப்பு இல்லை. குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் என்பது சிறப்பாக நல்லது ஒரு யோகமாக தவிர ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா வந்து துலா லக்கணத்துக்கு 8ல் குரு இருக்கார். அப்போ 6, 8, 12 குரு இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு அழியா புகழ் பெறலாம். ஒரு வந்து செல்வந்தராக இருக்கிறது செல்வாக்கு கொடுக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதியாக இருக்கீங்களா அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவி உயர்வு மேற்கொண்டு உங்களுடைய அரசியல் மிக மேன்மை இவங்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு வந்து குரு வந்து 2ஆம் இடத்த குரு பார்க்கறதால நல்ல தன உருவாய் கிடைக்கும், பண உருவாய் கிடைக்கும், மதிப்பு மரியாதை என்பது கூடும். சிறந்த ஒரு யோகம். அதேமாதிரி நிலப்பலம் வாங்குறது வீடு சிறப்பாக சீர்த்தம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் மிக சிறப்பாக இருக்கிறத தவிர பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஏன்னா பணக்காசு மட்டும் வெளியில் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதேமாதிரி கூட்டு தொழில் எதுவும் செய்ய வேண்டாம். இருக்கிறத வச்சு பார்த்துக்கிறது மிக நல்லது. மாணவர்கள் நல்லா படித்து ஒரு இங்கே இந்த வீட்டில் இல்லாமல் வெளியில் போய்ட்டு ஹாஸ்டலில் தங்கி வெளியில் போய் தங்கி படிச்சிங்கன்னா நல்லது ஒரு மார்க்கு நல்லது ஒரு மதிப்பெண் பெற்று நல்லா சிறந்து வருவாங்க. எந்த பாதிப்பும் இல்லை, நன்றாக தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தங்க, கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்து குரு வந்திருக்காரு. 7ஆம் இடம் என்பது நம்ம நண்பர்கள் பங்காளிகள் கூட்டு தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பங்காளியில் சொத்து சிறப்பாக இருக்கும். அந்த பங்காளியில் பிரச்சனை இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து விலகும். சொத்து பற்றி பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து சிறப்பாக முடிந்து வரும். நண்பர்கள் வெளியில் ஏதோ அந்நிய அளவில் முதலீடு போட்டிங்கன்னு எடுத்துட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முதலீடு போட்டு ₹1 போட்டிங்கன்னா ₹2 லாபம் கிடைக்கும். மனைவி மூலமாக எந்த சொத்து வாங்கி போட்டிங்கன்னா நல்ல லாபம் சிறப்பாகவே இருக்குது. மனைவியினுடைய சொல் பேச்சு சிறப்பாக கேட்டு வாங்க. அதேமாரி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா மிக சிறப்பான உங்கள் வாழ்க்கை மிக முன்னெடுக்கக்கூடிய தவிர எந்த பாதிப்பும் இல்லை. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் என்பது கைகூடும். சிறப்பான முயற்சி தான் இது, நல்லாவே இருக்குது. அதுமாதிரி உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய ஸ்தானத்தை வந்து லக்கணத்தை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுடைய ஸ்தானம் வந்து 11ஆம் இடத்தை வந்து நம்மளுக்கு வந்து குரு என்ன பார்த்துருக்காரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பெரிய லாபம் இருக்குன்னு தவிர எந்த பாதிப்பும் இல்லை, நல்லாவே இருக்குது. மாணவர்கள் நல்லா படித்து வேலைக்கு போகக்கூடிய யோகா தான் நல்லா இருக்கிறதால எந்த பாதிப்பு இல்லை. இதனால் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் உடல்பிணியை மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு அமைப்பு திசையமைப்பு இருக்கிறதால அப்பா அம்மாவுக்கு உடல்பிணியை கொஞ்சம் கொடுக்கும். ஏன் அப்படின்னு எடுத்துட்டா 4ஆம் இடத்தை வந்து விருச்சிக ராசிக்கு 4 சனி பகவான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் இடம் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு அமைப்பு இருக்கிறதால அந்த இருக்கக்கூடிய வீடு மட்டும் படை வீடு சீர்திருத்தம் பண்ணிட்டு அதிலே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. மிக நல்லதொரு யோகம் தான், மிக சிறப்பாக தான் இருக்குது. தனுசு ராசி நேயர்களே, இப்போ தனுசுக்கு ஆதாய பலம் எப்படி இருக்குதுன்னு தனுசுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காந்தாபலம் மிக சிறப்பாக நல்லாவே இருக்குது. 11 பங்கு ஆதாயம், 5 பங்கு விரயம் மிக நல்லா இருக்கிறதால எந்த பாதிப்பில் இல்லை. அப்போ ஆதாயத்தை விட விரயம் கம்மியாக தான் இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 7 சனீஸ்வரர் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு, ஒன்றும் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் குரு எந்த இடத்துல இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அப்போ 6ஆம் இடத்துக்கு குரு இருக்கிறது மிக நல்ல பலன் இருக்குமே தவிர எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு வந்து குருவாக்கப்பட்டவர் உங்களுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வந்து நல்லதுதான். ஏன்னா 6ல் குரு மாதிரி இருந்து ரொம்ப சிறப்பாக தவிர அதுவும் பாதிப்பு இல்லை. ஏன்னா இப்போ எதுக்காக இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லிங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து பொது பலன், எந்த ஒரு பாதமும் கிடையாது, நல்லது ஒரு யோகம் தான். இந்த கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனை எது இருந்தாலும் எல்லாம் அடைஞ்சு முடியும். வெளியில் பணம் கொடுத்த காசுலாம் வருமா அப்படின்னு எடுத்துட்டா 6ஆம் இடம் குருவாக இருக்கிறது இல்லையா, அது பேரெல்லாம் வசூல் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தவங்க மூலயமா சிறப்பாக இருக்கிறதால எந்த பாதிப்பு இல்லை. புதிய வந்து கூட்டு தொழில் மட்டும் எதுவும் வேண்டியதில்லை, எந்த பாதிப்பு இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்தானத்தினா வாக்குஸ்தானத்தை வந்து குரு வந்து பார்க்குறதால பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் சொன்னதை அப்படியே செய்வீங்க, நல்லா இருக்குது. நாங்கள் வந்து பெரிய வழக்கறிஞராக இருக்கிறேன், இல்லை ஒன்று விஏவாக இருக்கிறேன், எங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு அமைப்பு தசமைப்பு இருக்கிறதால அந்த தொழில் வந்து சிறப்பாகவே நல்லாவே இருக்கும். ஆனால் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கையூட்டு மட்டும் கொஞ்சம் வாங்காமல் வேலை செய்யுங்க. அரசு அதிகாரிகள் கையூட்டு வாங்கினீங்கன்னா போய் ஒரு மாட்டிக்கிட்டு ஒரு சிறைவாசம் ஜெயில் தண்டனை அனுப்பக்கூடிய ஒரு நேரம், வேலை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது. நான் வேலையே இல்லைன்னு வேலை இல்லாதவங்களுக்கு இது ஒன்றும் பாதிப்பு கிடையாது, வேலையில் இருக்கவங்களோட அந்த பலன் இருக்குது. அதுமாரி உங்களுக்கு எனக்கு வேலை எப்படி கிடைக்குமா அப்படின்னு எடுத்துட்டா குரு 10ஆம் இடத்தை பாதி உங்களுக்கு பார்க்குறதால குரு பார்த்தீங்கன்னா நல்ல அரசாங்க
பணி நல்லா சிறப்பாக கிடைக்கும். கை நிறைய பணம், நிறைய வருவாய், அந்தளவுக்கு பெரிய பதவி உயர்வு என்பது கிடைக்கும். நல்லா சிறப்பாக இருக்காதால எந்த பாதிப்பு இல்லை. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணமும் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் சிறப்பாக இருக்கும். எனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படிங்களா, ஆண் குழந்தை மிக சிறப்பாக இருக்கிறதால அதெல்லாம் எந்த பாதிப்பு இல்லை. நல்ல ஒரு யோகம் தான். அந்த குரு பேச்சு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இல்லை, கிடையாது. மகர ராசி. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் விரயம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. 14 பங்கு ஆதாயம் 14 பங்கு விரயம் அப்படின்னு எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. மகர ராசி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு அந்த குரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்து குரு வந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது நம்மளுக்கு வந்து பூர்வ பலத்துக்கு எதாவது பார்த்தீங்கன்னா பூரிய பலமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூரிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம், பழைய சொத்துலாம் மீட்கலாம். கடன் வந்து அடைஞ்சி வரக்கூடிய ஒரு யோகம் சிறப்பாக இருக்குது. மாணவர்கள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. காதல் வசப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா காதல் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கும். நல்லது ஒரு யோகம், மிக சிறப்பாக பாதிப்பில் இல்லை. திருமணம் பண்ணாமல் திருமணம் கைகூடலாம் பாதிப்பில் இல்லை. ஆனால் மகராசி பிறந்த மிகப்பெரிய தொழில் இருந்தாங்கன்னா பெரிய அளவு முதலீடு போட்டு முதலீடு சிறப்பாக பண்ணலாம், எந்த பாதிப்பில் கிடையாது. மகர ராசிக்கு பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் மிக சிறப்பாக தான் இருக்குது. ஆள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லை. மாணவர்கள் நல்லா படித்து நல்லா வேலை போய் கிடைக்குமா எடுத்துனா மாணவர்கள் சிறந்த படித்து நல்லது ஒரு வேலை போய் சிறப்பாக போவாங்க. அதில் எந்த ஒரு பாதிப்பு இல்லை, கிடையாது. ஜாதகம் வந்து சிறப்பான ஒரு யோகமாக தான் இருக்கிறதால பாதிப்பில் இல்லை. அதுபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து பார்வையை குரு வந்து பார்த்து கொண்டு இருப்பதால் பார்த்தீங்கன்னா 12ஆம் லாபஸ்தானங்கிறதால நல்ல லாபத்தை பெரிய அளவில் ஒரு முதலீடு போட்டிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மிக சிறப்பாக தான் இருக்குது, எந்த பாதகமும் இல்லை. 5ஆம் இடம் எதை குறிக்குது? 5ஆம் இடம் எண்ணங்கள், ஆசைகள். நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், கார் வாங்குறது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறது, வீடு வாங்கக்கூடியது. எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஏறுவ ஸ்தானம் தான் நம்ம மகர ராசிக்கு இருக்குது. என்னப்பா எங்களுக்கு மகர ராசிக்கு 7 செஞ்சு நடந்துட்டு இருக்குது, பாத செஞ்சு நடந்துட்டு இருக்குதுன்னு பொது பலன் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து பொது பலனாக இருந்தாலும் அது வந்து பெரிய உள்ள பாதிப்பு கிடையாது. குரு பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது மகர ராசிக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி. இந்த கும்ப ராசியில் பிறந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சதயம் 1, 2, 3 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்க கும்ப ராசி நேயர்களே. கும்பத்தான் எதிரும் கும்பத்தான் முன்னின்று வில்வான் அப்படி சாஸ்திர வீதியை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்த நீங்களுக்கு வந்து முடக்கமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கமாக இருந்துச்சு, எந்த வேலையும் நடக்கலை. முடக்க குரு அமைப்பு இருந்ததாலும் பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் போனேன், விபத்தாகி போச்சு, நான் படுத்திருக்கேன், எனக்கு எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னு சிறப்பாக சொல்லிடுங்கன்னா எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. இப்போ குரு பேச்சு உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன் நல்லாவே இருக்குது. 4ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. 4ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுறாருன்னு எடுத்துட்டா சொத்து வாங்கலாம், நிலப்பலம் வாங்கலாம். நிலப்பலம் வாங்குறது, நிலப்பலம் மாற்றி வைக்கக்கூடியது, ஒரு அனுமானம் போடக்கூடியது. தாய்க்கு மட்டும் உடல் பிணை கொஞ்சம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தாய் வழியில் இருக்கிற சொத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரையும் மன்னிக்குங்க. அதில் தாய் மேலே ஏதோ சொத்து இருக்குதா, அந்த சொத்தை அடமானம் போடுங்க, லோன் போட்டுங்க. தாய்க்கு எந்த ஒரு பாதிப்பில் கொடுக்காது. அதுமாரி உங்களுக்கு இடமாற்றம், பொருள் மாற்றம் நல்லாயிருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் மிக சிறப்பாகவே இருக்குது. மற்ற எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது. சுகஸ்தானம் மட்டும் கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா நம்மளுக்கு மஞ்சள் காமாலை பிரச்சனை மேலே அமைப்பு தசாமி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை இருக்கிறதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது, ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாக தான் இதில் இருந்துக்கணும். அதுமாரி வந்து உடல் அடிக்கடி சோறு நிலையில் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சோறு நிலைகள்லாம் இப்போ விலகி, முடக்க குருலாம் விலகி இப்போ நல்ல குரு வந்துருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் பிணி இருந்தாலும் பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லை. சிறந்த மருத்துவரை பார்த்து ஆலோசனை எடுத்து மருந்து மாற்ற சாப்பிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு கிடையாது. அந்த குரு உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய வந்து குரு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. பணம் வாங்கி இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது சிறப்பாக பண்ணலாம். நல்லா சிறப்பாக இருக்கிறதால எந்த ஒரு பாதிப்பில் கிடையாது, நல்லது ஒரு யோகம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்னு ஒன்று குரு பார்க்குறாரு. மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி. உங்களுக்கு 8ல் வந்து கேது இருக்கிறார். இப்போ 8ஆம் இடம் என்பது கேது. உங்களுடைய மனைவி திருமணம் பண்ணவங்களுக்கு மனைவிக்கு சிறு உடல் பாதிகள் தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும், அதை மட்டும் பார்த்து வச்சிங்க. நண்பர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்க வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டப்புனு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுற வேண்டாம். ஏன்னா சொன்ன வாக்கு வந்து நம்மளால் சிறப்பாக செயல்படுத்த முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதால செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் முடியாது. அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மீன ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க, ரேவதி 1, 2, 3 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு கந்தாய் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் மிக சிறப்பாகவே இருக்குது. நல்லது ஒரு யோகம். 11 பங்கு ஆதாயம், 5 பங்கு விரயம். உங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்து குரு வந்திருக்காரு. முடக்கமான ஒரு நேரம். உங்களுக்கு 7 சனீஸ்வரர் வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து ராகு வந்து இருக்கிறாரு. அதுபோல் ஜென்மத்தில் ராகு இருந்தால் செய்யாத ஒரு குற்றத்தை நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சேன்னு சொல்லி வில்லங்கம், ஒரு கோர்ட் ஸ்டேஷன் ஏரியா மாதிரி அமைப்பு கொடுக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து குரு வந்து பார்க்குறாரு. 3லேருந்து 5 பார்த்தாலும் உங்களுக்கு ராசி 7 குரு பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு வந்து நல்லது ஒரு ஆதரவு கிடைக்கும். திருமணம் கைகூடும். உங்கள் மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்பது சிறப்பாக கிடைக்கும். திருமணம் நடந்தவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் என்பது சிறப்பாக இருக்குது. நல்லா படித்து பண்ணி தான் வரும், எந்த பாதிப்பு இல்லை. நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன், வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது.
எந்த பாதிப்பு கிடையாது. கிரகம் நல்லா இருக்கிறதால யோக பலமே தவிர பாதிப்பு கிடையாது, நல்லா இருக்குது. அதுபோல் அசாத சொத்துலாம் கொஞ்சம் வாங்கி போடுங்க. நிலப்பலம் வாங்குறது, வீடியோ சிறப்பாக பண்ணுறது, கொஞ்சம் கடனை வாங்குறது, லோன் போட்டுக்கிறது, இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மீனராசிக்கு பலன் நல்லா இருக்கிறது தவிர எந்த அளவு பாதிப்பு இல்லை.